அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நேசிக்கிற தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து விட்டு சித்தப்பிரமை பிடிச்ச மாதிரி ஆயிடும். சமீபத்தில் கூட பெங்களூர்ல நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வேலை செய்த ஒருவர் தன்னுடைய மனைவிய கொலை செய்துட்டார். அவருக்கு வயதானவர், ரிட்டையர்டெல்லாம் ஆயிட்டார். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருந்தது. அவர் அவருடைய மனைவி அப்படி நேசிச்சிருக்கார், அன்பு வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நான் திடீர்னு இறந்துட்டா என் மனைவி தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுவா, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. எனவே எனக்கு முன்பே அவர் போய்விட வேண்டும் என்பதற்காக அவளை கொலை செய்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த அப்படி ஒருவேளை அந்த தனக்கு பிரியமானவர் போயிட்டா இந்த சித்தம் அந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. தான் ரொம்ப பாசம் வச்சிருந்த பையன் விபத்தில் இறந்து போறது. அப்புறம் பெண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்காத திருமணம் செய்து கொண்டு போயிடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாங்கள் செய்த ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருந்த தொழில் நஷ்டம் அடைஞ்சு திடீர்னு வீதிக்கு வந்துடுறது. இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் இந்த சித்தம் என்னன்னா பிரம்மை ஆயிடும். பிரம்மைனா செயலற்று போகும். அப்ப இந்த சித்த பிரமைனா என்ன அப்படின்னா, ஒரு மனம் வலியை தாங்க முடியாமல், இதற்கு மேல் அந்த மனதாலே வலியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது தன்னை மூடிக்கொள்ளும் நிலை. இது ஒருவர் ஒரு குழியை வெட்டி தானே உள்ளே இறங்கி மண்ணை போட்டுக் கொள்ற மாதிரி. இப்ப அந்த மனிதர் உலகத்தினுடைய பார்வையிலிருந்து மறைஞ்சிடுவார். அந்த மனிதர் வெளியே நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த மனிதருடைய மனதிற்குள் போகாது, மூளைக்குள்ள போகாது. அவர் என்ன பண்ணிடுறாரு, கவர் பண்ணிடுறார். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் வந்தா என்ன பண்ணுன்னா, அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டாங்க. டிப்ரெஷன் இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு ரொம்ப நம்பிக்கை இல்லாம போய் அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்களுக்கு துரோகம் செய்து இந்த மாதிரி நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அறைக்குள்ள போயிட்டு வெளியே வரமாட்டாங்க. அந்த அறைக்குள்ள போய் பூட்டிக்குவாங்க. அப்ப அந்த மனிதர் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள தனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை என்பதற்கான அடையாளம் தான் அறைக்குள்ளிருந்து வெளியே வரமாட்டாங்க. அதே போல ஒரு மனம் தன்னை விட்டு வெளியே போகாத நிலைதான் சித்த பிரமை. அது என்ன பண்ணும்னா, அதுவரையிலும் தனக்கு நடந்த அந்த அனுபவத்தோடு சரி, இனிமேல் நான் எந்த புதிய அனுபவத்தையும் அனுபவிக்க மாட்டேன் என்று மறுக்கும் நிலைதான் சித்த பிரம நிலை. இத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சித்த நிலைன்னு புரிஞ்சுக்குவாங்க, சித்தர்கள்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நம்ம சித்தர்கள்னு நிறைய பேரை இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, அவங்கள நிறைய பேர் சித்தபிரம பிடிச்சவங்க. என்ன பிரச்சனைன்னா, அவங்க யாரோடையும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்க தனியே ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாம அவங்க உலகத்துக்குள்ள என்றாக முயற்சி செய்தாலோ, அவர்களை நம்ம உலகத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்தாலோ ரொம்ப கொடூரமா நடந்துக்குவாங்க, கடுமையா நடந்துக்குவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனிதருடைய மனம் தன்னைத்தானே பூட்டிக் கொண்டது, தன்னைத்தானே தாழிட்டுக் கொண்டது. தன்னைத்தானே ஒரு மனம் பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்தும் அவருக்குள்ள இருக்கு என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்ல மாட்டாரு. வெளியே யாராவது சொன்னாலும் அதை காதுலயும் வாங்கிக்க மாட்டார். இந்த நிலைக்கு பேர் தான் சித்த பிரமை நிலை என்று பெயர். மனம் தன்னைத்தானே அடைத்துக் கொள்ளும். அதாவது அது இன்கமிங் கிடையாது, அவுட் கோயிங் கிடையாது. அந்த சிம் லாக் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அதை மறுபடியும் திருப்பி ரீசார்ஜ் பண்றது இல்லை, அது அவ்வளவுதான் அந்த சிம்மு. இந்த நிலை தான் சித்த பிரமை நிலை.
அதனால நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். யாராவது இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பாங்க. நாம என்ன நினைப்போம்னா, அது ஏதோ ஒரு உன்னத நிலைன்னு நினைச்சிட்டு இருப்போம். சித்த பிரம்ம நிலை. எனவே அதை நாம புரிஞ்சுக்கணும். அவர் எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்றேன். சித்த பிரம்ம என்ன, மனம் உள்ளேயும் வெளியேயும் மூவ் ஆகாத, நகராத ஒரு நிலை. அதுதான் கோமா ஸ்டேஜ் மாதிரி தானே அது? இந்த ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் தானே? கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அது ஏதாவது ஒண்ணு தன்னைத்தானே தன்னைத்தானே பராமரிச்சுக்காது, அல்லது தனக்கு என்ன வேணுமோ அதை செய்யாது. அது நடமாடாது அது. ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது நடமாடுற கோமா ஸ்டேஜ் வேணா சொல்லிக்கலாம். நடமாடக்கூடிய கோமா ஸ்டேஜ் அப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.